மெய்வழி சாலை செங்கோலவர்களை இந்த புதுகை நிகழ்ச்சியின் சார்பில் அன்புடன் நமஸ்காரமும் வரவேற்பமாக. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மிகராகிய யுகவான், எங்கள் குலதெய்வம், எங்களையெல்லாம் ஏரா பெருநெறிக்கு ஏற்றி வைத்து அழகு பார்த்த எங்கள் குலதெய்வம் பிரம்மோதய பிரம்ம பிரகாசமே வழி சாலையாண்டவர்கள் திருவருட் துணை கொண்டு அனைவருக்கும் நமஸ்காரம். உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று இந்த வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே ஆரியானை அறிய வைத்து அந்தனாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரறிருளை தெரிந்த தேசி அரியானை அறிய வைத்து அந்தனாய் எனை பிரட்டி பிறப்பித்து யாரும் தெரியானை தெரிய வைத்து திரறிருளை தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே ஆத்தாளாய் வந்தெனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கி அழகெரிக்குகின்ற நிமல வேணி வேத்தழுத முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே எங்கும் சிறிதும் கண்டதில்லையே இது போல் ஒரு வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே. அந்த காக்கும் தீ கை கொண்ட நம்முடைய குலதெய்வம் எம்பெருமான் அவர்கள் அந்த வந்தாங்க நமக்காக. அவங்க அந்த கையில் அந்த காக்கக்கூடிய அந்த தீ, அதாவது தீ வந்து சுடுற தீ இருக்கு, காக்கும் தீ இருக்கு. அவங்க காக்கும் தீ, அதாவது பொசுக்கும் தீ கிடையாது, அது வந்து காக்கும் தீ. அந்த காக்கும் தீயை அவர்கள் கையில கொண்டு வந்து நம்ம எல்லாம் அந்த யமன் கைப்படாமல் காத்து ரட்சித்ததுனால அவங்க காக்கிற தீ வந்தது, நமக்காக வந்தது. அதனாலதான் யாரும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தீ, காக்கும் தீ நமக்காக இறங்கி தூளமெடுத்து வந்தது. அப்படி வந்த அந்த தீ எதுக்காக வந்தது அப்படின்னு நம்ம பேசணும்னாக்கா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு நிறைய நம்ம பாட்டு எல்லாத்தையும் படிக்கணும்னு வேண்டாம். பேராத பாவ மேலாமுமே பேர்ந்திடும். அந்த காக்கும் தீ
வந்தது இல்லைங்களா, அந்த காக்கும் தீயை நாம் அவர்களுடைய அந்த எண்ணத்திற்கு ஒத்து அந்த எல்லையிலும் அந்த அவங்க நினைவிலும் நாம் வாழ்ந்து வருவோமேயானால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம அவங்க சொல்றாங்க. நம்ம சொல்லல, தெய்வமே தான் சொல்றாங்க, உனக்கு என்னென்னதெல்லாம் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி. பேராத பாவம் எல்லாமே பேர்ந்திடும், பாவம் எல்லாமே நம்மளை விட்டு பேர்ந்து ஓடிடும். தீரா வீணை எல்லாம் தீதோழி தாயிடும், கூறாக்கு பாடம் பொய்யும் குடியோடிடும். கூறா குபாடம் பொய்யும் குடி ஓடிடும். அதாவது நம்ம பற்றி கொண்டு நிற்கக்கூடிய அந்த குவாடம் பொய் இது எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடும். மாறாத சத்தியம் வாழ்வு வளர்ந்திட கோள்கள் காணாதொழிந்திடும். கங்க பூரம் கோள்கள் காணாதொழிந்திடும். நம்மை இந்த புறத்திற்கு இழுத்து சென்ற கூடிய அந்த கோள்கள் நம்மை அகத்தில் திரும்பி நாம் தெய்வத்தை அறியாமல் நம்மை வெளியிலேயே நம்மளை வச்சுட்டு இருந்த அந்த மாயை அப்படிங்கிற அந்த வஞ்சகம் சூது வாய்விட்டு அலர்ந்து ஓடிடும். வாழ்ந்த பொறாமைகள் வெந்து பொடிந்திடும். கஞ்ச புறம் கோள்கள் காணாது ஒழிந்திடும். அந்த கோள்களும் நம்மை விட்டு நீங்கிடும். ஏன்னா அவங்க யாருன்னாக்கா அவங்க நவக்கிரக கோளறிவாளர். அதனால நவக்கிரகங்கள் அவர்கள் சொற்படி கேட்கும். அதனால நம்மை பீடித்திருக்கக்கூடிய அந்த கோள்கள் நம்மை விட்டு நீங்கும். துஞ்சா வாழ்வு வரம் துலங்கும் பாரெங்குமே. துஞ்சா வாழ்வு வரம் துலங்கும் பாரெங்குமே. அந்த வாழ்வு வரம் அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது இந்த மனிதன் தேகம் எடுத்து தூலம் எடுத்து வந்ததனுடைய நோக்கமே என்னன்னாக்கா துஞ்சா வாழ்வு வரம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காகவே உனக்கு மனுத்தேகம் அளிக்கப்பெற்றது. அந்த மனுத்தேகத்தை பெற்று வந்த நாம் அதை மறந்துவிட்டு மற்ற எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சு அந்த வாழ்வு வரத்தை துலங்க இந்த பாரெல்லாம் எல்லாருக்கும் வழங்குவதற்காக வந்தது அந்த கார்த்திகை. வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே. அதனால கார்த்திகை நம்மை காப்பதற்காக வந்த அந்த கை கொண்டு வந்ததுனால அவர்கள் கார்த்திகேயர். கார்த்திகேயர் தான் நமக்காக வந்தாங்க. அவங்க நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். யமபடி அரடிப்படி கோடாயுதக்கூர்ல பக்கம் எண் 295 வாக்கியம் எண் 294. இதுல தெய்வம் என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்கப்பெற வேண்டிய 4 பாடங்கள். நம்ம மனித தூலம் எடுத்து வந்த எல்லாருக்குமே இளமையிலேயே, அதை தான் நம்ம கவனிக்கணும், இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். அது என்னென்னு தெளிவா சொல்றாங்க தெய்வம் நமக்கு. அந்த பாடங்களை நாமும் நம்முடைய சந்ததியர்கள் நம்மை பின்பற்றுபவர்கள் கூர்ந்து கவனித்து அந்த வழியில நம்ம பின்பற்றுவோமேயானால் அவர்களுடைய ரட்சிப்பு அவர்களுடைய கடாட்சம் நமக்கு என்றென்றும் இருக்கும். 1, இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. இந்த அழிந்து போகக்கூடிய இந்த தூல தேகத்துக்குள்ள அழியாத ஒரு நித்திய தேகம், அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைபோட முடியும். அந்த அழியாத நித்திய தேகத்தை நாம் எப்படி கை போடலாம்னாக்கா தனிச்சீதனமாக மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட 6வது அறிவை கொண்டுதான் கை போட முடியும். பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது இந்த நித்திய தேகத்தில்தான். இந்த நித்திய தேகம் நமக்கு இந்த தூல தேகம் இருக்கும் பொழுதே இந்த நித்திய தேகத்தை நாம் அடைவதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு தூலம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அப்ப அழியாத தூல தேகத்தை எப்படி நம்ம கை போடலாம்னாக்கா அறிவை கொண்டுதான். ஏன்னா அமரர் மனு விலங்கு புல் ஊர்வனம் ஜலவாழ்ச்சந்து தரிக்கணுங்கிற அந்த எல்லா விஷயங்கள்லையும் மனிதனுக்கு மட்டும்தான், அதாவது அறிவு அப்படிங்கிற அந்த 6வது அறிவை கொடுத்துருக்கிறாங்க தெய்வம். அந்த அறிவை கொண்டுதான் நாம் அதை கைப்பட முடியும். அறிவை கொண்டு நாம் ஆண்டவர்களை தேடி அடையணும். அது அடுத்த இதுல சொல்றாங்க. அடுத்து 2வது, மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி
பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். இது இரண்டாவது நமக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம், கடமை. மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இதை பற்றி பேசக்கூடிய வல்லமை படைத்த ஒரே இடம் இடம் மட்டும்தான், மெய்வழி மட்டும்தான். வேற யாரும் மரணத்தை பத்தி பேச பயப்படுவாங்க. ஏன்னா மரணம்னாலே பயம், யமன்னாலே பயம். அந்த யமபயத்தை கடத்தியும் எந்திரத்தை நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு தலையிலே இறுக்கி பதித்து வைத்திருப்பதனாலே நாம் யமனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அப்ப அந்த யமபயத்தை கடத்தக்கூடிய அந்த செயல், அந்த மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டிய அந்த செயல் இரண்டாவதாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. 3, அந்த அருங்காரண செயலை இவனுக்கு கைபலிதமாக்கி தரவல்லவர்களும் அதற்காகவே இறைவனால் முத்தரிக்க பெற்று இப்பூமிக்கு அனுப்ப பெற்றவர்களுமாகிய ஒரு சர்க்குரு பிரானை இவன் தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூல தேகம் எடுத்து தேட வேண்டிய தேட்டு இதுதான், இது மட்டும்தான். அதாவது நாம் ஒரு மெய்குரு பிரானை அண்டி தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். அதாவது இதுதான் கடமை. அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன் மெய்யை அடைய வேண்டுமேயானால் அவன் தேடி அடைந்து அவர்களிடத்திலே நம்முடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து அவர்களுடைய நோக்கிற்கு இணங்க அவர்களோடு இருந்து இணங்க பெற்றுதான் அந்த மெய் அவர்களுக்கு கொடுக்க பெற்றது, அந்த வல்லமை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனா நாம் தெய்வம் அவர்கள் எல்லா சட்டதிட்டங்களையும் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு நமக்காக அவர்களுடைய தவத்தை, அவர்கள் எலும்புரிவு செய்த தவ வல்லமையினை நிரப்பி நாம் தேடாமலேயே நமக்கு வாய்த்தது மெய்வழி தெய்வம். நமக்காக அவங்க இறங்கி வந்து இந்த ஒரு பெருங்காரண செயலை, அரிய செயலை நமக்கு இனாமாக, இலவசமாக நாம் தேடல. நம்ம முன்னோர்கள் தேடி இருக்கலாம், நம்ம இருந்தோம், பார்த்தோம், அவர்களோட இருந்தோம் நாம, ஆனா தேடல. அவங்க நம்மளை பூனை குட்டியை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உண்மை. நம்ம யாரும் தேடவில்லை, நாம் தவம் செய்யவில்லை, நாம் எதையும் இழக்கவில்லை, நாம் எதையும் துறக்கவில்லை. ஆனால் நமக்கு எல்லா வல்லமையும் எல்லாவற்றையும் அவர்கள் அருளி கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய தெய்வம் அவர்களுடைய இதுல மட்டும்தான், அது வேற எங்கேயுமே இல்லை. என்ன காரணம்னா ஈசனே உருவெடுத்து வந்ததுனால இதற்கப்புறம், அதாவது உலகம் கலிக்கடை ஆகிவிட்டபடியினாலே இனி யாரும் இதற்கான செயலுக்காக யாரும் அனுப்ப பெற போவதில்லை என்ற காரணத்தினால் சர்வேஸ்வரனே வந்ததுனால அவர்களை நினைப்பவர்களுக்கெல்லாம் அவர்களை எண்ணி அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த யமபயம் கடத்தும் எந்திரத்தை இனாமாக அருளி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை. வெளி உலகத்துல இதை பத்தி நம்ம பேசணும்னா அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, புரியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அழிவை நோக்கியும் இதை நோக்கியும், பணம், பொருள், புகழ், இந்த உடல் இது சம்பந்தமா எல்லாத்துலயும் அவங்க போயிட்டே இருக்கிறோம். நம்மளும் தான் போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம தெய்வ நினைவோட போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைவை தெய்வத்திட்ட கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். மற்றபடி நாமளும் எதையும் இழந்து வரல. 4வது கடமை, அப்படி தேடி பெற்ற சர்க்குரு பிரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள்பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிலை நிற்க வேண்டும். அப்ப நமக்கு வாய்ச்சிடுச்சு, நமக்கு கிடைச்சிடுச்சு, நமக்கு தெய்வம் கிடைச்சிட்டாங்க, நமக்கு அந்த மெய்க்குரு பிரான் கிடைத்து விட்டார்கள். அவர்கள் நமக்கு கோடி சூரிய பிரகாசராக, அதாவது ஏகனாக இருந்தவர்கள் அநேகனாக அவர்களுடைய வேதங்களின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் அருளி நம்மை எல்லா இன்பங்களையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டே மெய்யை கை போடுவதற்கான அந்த வாய்ப்பை நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அப்படி நமக்கு கிடைத்த அந்த மெய்க்குரு பிரானை நம்முடைய கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள்பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிலை நிற்க வேண்டும்.
அதாவது அந்த சுத்த வைராக்கியம் இது வேணும். மற்ற எல்லாம் இல்லாட்டியும் அவர்கள் மேல அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அந்த அன்பு இருக்குல்ல, அந்த பிடிப்பு, அதை நம்ம விட்டுட்டோம்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பூனை பிடிச்சிக்காவது தூக்கிட்டு போகுது, உதறிட்டு கீழே ஓடி விழுந்தாக்கா அது வேற ஏதாவது கவி தூக்கிட்டு போயிடும். அப்படிதான். அதனால நாம அவர்களுக்கு அந்த நினைவிற்கு இணக்கமாக அவர்களை நாம் எப்பொழுதும் நம்முடைய நினைவில் கொண்டு நம்முடைய செயல்களை செய்வோமானால் நமக்கு அந்த செயல் என்றென்றும் நமக்கு தெய்வம் அவர்கள் இனாமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த 4 நம்முடைய சந்ததியர்களுக்கும் நம்முடைய கூட இருக்கிறவங்களுக்கும் அதாவது நன்மனத்தினர்கள் அனைவருமே இந்த 4 விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இது தெய்வத்தினுடைய உத்தரவு. அடுத்ததாக பக்கம் எண் 84, வாக்கியம் எண் 46. எமன் பரவர் அடிபடு கோடாயுத கூர்தாதோ. கிழக்கு வெளுக்கும் முதற்குறியிலிருந்து சூரிய உதயத்திற்கு இடையில் சுவர்ணலோகத்து காற்று இந்த உலகத்தின் மேல் இறங்குகிறது. கிழக்கு வெளுக்கும் முதற்குறியிலிருந்து சூரிய உதயத்திற்கு இடையில் சுவர்ணலோகத்து காற்று இந்த உலகத்தின் மேல் இறங்குகிறது. அது சுமார் 3 நிமிஷ நேரம் மட்டுமே இறங்கும். அது இன்ன நேரத்தில் தான் இறங்கும் என்று இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தின் முதல் நேரத்திலாவது, மத்திய காலத்திலாவது, இல்ல பிற்பட்ட நேரத்திலாவது இறங்கும். அந்த 3 நிமிஷங்கிறது எப்பன்னு சொல்ல முடியாது. அது எப்பன்னா அந்த கிழக்கு வெளுக்கும் நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகிற அந்த நேரம் வரைக்கும், அது ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு சொல்றாங்க. அந்த நேரத்துக்குள்ள அந்த 3 நிமிஷம் எப்பொழுது அந்த சொர்ணலோகத்து காற்று பூமிக்கு இறங்கும் அப்படிங்கிறத நமக்கு அறிய முடியாது. அதனால அப்படி அந்த காற்று இறங்கும் அந்த நேரத்தில் விழித்து கொண்டிருந்து படித்து கொண்டாவது, படிப்பதை கேட்டுக்கொண்டாவது, அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டாவது இருந்தால்தான் அந்த காற்று உன்மேல் படியும். இப்படியாக இந்த காற்று உன் உயிரில் படிய படிய சேர சேர உன் அறிவு துலங்குகிறது. அதாவது இது எதுக்கு தெய்வம் சொல்றாங்கன்னா, அந்த அறிவு கொஞ்சம் கூர்மையாகி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இது சொல்றாங்க. இதனால வேற ஒன்றும் நமக்கு பயன் வர போறதில்லை. அந்த அறிவு கூர்மையானால் மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அவங்களுடைய அந்த இதை நம்ம உள்ள போய் கொஞ்ச நாச்சும் நம்ம அந்த சுவையை உணர முடியும். அதுக்கு அறிவு கூர்மையாக வேண்டும். அந்த அறிவு கூர்மையாவதற்கு ஒரு உபாயத்தை தெய்வம் சொல்றாங்க. ஆகையால் தான் காலை 4:30 மணிக்கு எழுந்திருந்து கைகால் சுத்தி செய்து கொண்டு படித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எடுத்து வைத்தது. நம்ம பாரா வணக்கம் எடுத்து வைத்தது. அதுலயும் அந்த விடியற்காலை அந்த பாரா வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வம் சொல்றாங்க. அந்த 2 மணிலேருந்து 3, 4, 5, 6 வரைக்கும், 5 வரைக்கும் தான் அது. அதனால பாரா வணக்கம் நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது கரெக்டா அந்த வயசுல நாங்க அந்த கரெக்டான அந்த 12 மணிக்கு மேல உள்ள வணக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னதுனால 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள வணக்கத்தை நாங்க கரெக்டா, அதாவது ஷெடியூல் போட்டு இப்ப எப்படி பிரிச்சு விடுறாங்களோ அந்த மாதிரி உத்தி பிரிச்சு, அப்ப ஆனா ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு 20 பேர் இருப்போம். குறைஞ்சது ஒரு 20 பேர் இருப்போம். நான் 5 இடங்கள்ல இருப்போம். அது அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு நேரம். அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அது பார்த்துக்கு 4 கட்டை 5 கட்டை 6 கட்டைக்கு போகும். அப்ப எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் வச்சிருந்தாங்க தெய்வம். வித்வானந்தர் தாத்தா அப்படியே ரவுண்ட்ல இருப்பாரு. அவரு அந்த ராகத்தை கரெக்டா அந்த ஃபுல் உச்சத்துல கொண்டு போய் தான் நிறுத்துவாரு. அதே மாதிரி நாங்கெல்லாம் பாடலன்னாக்கா எங்களை நல்லா முட்டியில அடிப்பாரு. அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை நாங்க அதை பாரா வணக்கத்துல அனுபவிச்ச அந்த ஒரு இது இந்த நேரத்துல நினைவுக்கு வருது. அதுக்காகத்தான் நமக்கு பஞ்சனை எழுச்சி எடுத்து வச்சிருக்காங்க தெய்வம். பஞ்சனை எழுச்சியில அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம அந்த பாட்டுல இருந்து புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். தனித்தலை பதியாயோங்கி மேலை வாழ்க்கையிலை நாட விளைவுறு சாலை
நன்னி பாலிக்கும் பொன்னரங்க பாஞ்சனை எழுச்சி தன்னை சீலமோடோதும் தேவ திருக்குழாம்பாழி காப்பே. அதாவது சாலை வாழானவர்களுக்கெல்லாம் தனித்தலைமை பதியாய் ஓங்கக்கூடிய அந்த மேலைவாய்க்கள் கைலை நாடார் அவர்கள் விளைவு சாலை நன்னி பாலிக்கும் பொன்னரங்கர் அவங்கதான் பஞ்சனை எழுச்சி தன்னை சீலமோடு ஓதும் தேவ திருக்குழாம் சொல்றாங்க. சீலமோடு, அதாவது இப்ப எதுக்கு இந்த விஷயம் எதுக்கு பாடணும்னாக்கா, அந்த அவங்க சொல்றாங்கல்ல அந்த காலை அந்த 4:30 மணிக்கு மேல அந்த 5 மணி 6 மணி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கடமைக்காக பேசுனது. அடுத்தது பக்கம் எண் 106 வாக்கியம் எண் 80. உன் மனம் ஒன்றை பார்த்த பின்தான் அந்த ரூபத்தை நினைக்கும். அதே போல இறைவனை அந்த கோடி சூரிய பிரகாச திருவல்லப பிரபுவை ஒரு தடவையாவது சந்தித்திருந்தால்தானே உன் மனம் அந்த திருச்சன்னதிக்கு போகும். உன் மனைவியை நினைத்தால் உன் எண்ணம் வீட்டிற்கு போகும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆவதற்கு முன் மனைவி என்றதும் உன் எண்ணம் வீட்டிற்கு போகுமா? போகாது. இது இகத்தில் எப்படியோ அதே போல்தான் பரத்திலும். அதாவது ஒரு விஷயத்த நம்ம முதல்ல பார்த்திருந்தா மட்டும்தான் இது என்னது அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சு அதை நம்முடைய நினைவு அங்க கொண்டு போய் நம்ம நிறுத்த முடியும். அது இல்லாம நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த, தெரியாத ஒரு விஷயத்த தெரியும்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது நம்மளை பார்க்கும் பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லை அப்படின்னு நமக்கு தெய்வம் எடுத்து சொல்லி வச்சு. மரணத்துக்கு பின் மனித வாழ்வை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் தன்னை அறிதல் வேண்டும். அதாவது மனுஷன் தூலம் எடுத்து பிறந்தது எதுக்கு அப்படின்னு நம்ம பேசணும். இந்த அறிவை கொண்டு இறைவனை அறிதல். அப்ப மரணத்துக்கு பின் வாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னாக்கா முதல்ல நாம் தன்னை அறிதல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். தான் என்பது நம் உயிர். தன் உயிரை அறிவதே தன்னை அறிதல். தன் உடல் தெரிகிறது, ஆனால் உயிர் தெரியவில்லை. உயிரற்ற உடலை பிணம் அல்லது பிரேதம் என்கிறோம். உடலற்ற உயிரே அலகை அல்லது பேயாகும். எப்படி உயிரில்லாத உடல் பிணம், அதே மாதிரி உடல் இல்லாத உயிர் அலகை அல்லது பேய். ஒண்ணு அது இந்த உடல்ல இருக்கணும், இல்ல இதுக்கப்புறம் அது விளைவேறி இறைவனிடத்துல ஐக்கியமாகக்கூடிய அந்த பரமபத முத்தி மகிழ்ச்சி வாழ்வு வரத்துல ஏறணும். அப்படி இல்லாம மரணம் அப்படிங்கிற இதுல இவன் கைப்பட்டு விட்டாக்கா அது அலகைங்கிற தேகம், பேய் அலகை அப்படிங்கிற தேகம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. தந்தையும் தாயும் கூடிய போது தந்தையின் சுமார் 50 மில்லி தாயின் கருப்பையினுள் பாய்ந்து அதில் சுமார் 5 லட்சம் விந்தணுக்கள் இருந்தன. கண்ணுக்கு தெரியாத தலையும் வாலும் ஆகிய உயிரணுவே விந்து அணு. சினைமுட்டியினுள் நுழைந்த விந்தணுவே தேகமாகிய பிண்டத்தை உண்டாக்கி முக்கியமான பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு இந்த உடலை ஆட்சி செய்து வருகிறது. அதுவே உயிர். விந்தணுவுடன் கூடிய சினைமுட்டை இரண்டாக பிரியும் போது நடுவில் ஒரு கொடி உண்டாகிறது. அதில் ஒன்று அகரமாகவும் மனம், மற்றொன்று உகரமாகிய அறிவாகவும், நடுவில் இருப்பது சிகரமாகிய நீதமாகவும், இதனையே அடிமுடி நடு என்பர். அதாவது இதுதான் பிண்ட உற்பத்தி. அதாவது மனுஷனுடைய இந்த உடல் கட்டப்பெறும் பொழுதே நமக்கு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு காட்டிடுறாங்க, தெய்வம் கட்டிடுறாங்க. கட்டுதல் தான் அது. இம்மூன்றும் 96 தத்துவங்களை உள்ளடக்கி சத்துக்களும் அங்குள்ள சுரூனில் இருக்கின்றன. இங்கனம் பிண்டம் முழு வளர்ச்சியடைய சுமார் 300 நாட்களாகிறது. அதன் பின் பிரசவமாகி குழந்தை பிறக்கிறது.
உடலின் கோடிக்கணக்கான அணுக்களை பிணைத்து அனைத்து அங்கங்களையும் ஆளும் உயிரணுவே நம் உயிராகும். அந்த ஜீவதேக அன்பு நீத அறிவாகிய முப்பொருள் உடலின் எவ்விடத்தில் இருக்கிறது, அதுவே தேவ ரகசியம். அதன் செயலை விளக்க வந்த நூல்களே வேதங்களாகும். அதாவது இந்த உடல்ல உயிரணு எங்க இருக்குது, இறைவன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கிறது தான் தேவ ரகசியம். அதை விளக்குவதற்காகத்தான் எல்லா வேதங்களும் வந்தன. நம்ம தெய்வம் நிறைய இடத்துல தெளிவா நிறைய இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும், கூடிச்சங்கம் தேட தேட கோதருந்திடும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு சாவி. அதாவது இந்த சுவையை அறிந்து வேதம் விளங்க பெற்று அந்த மெய்யினுடைய அந்த தமிழினுடைய முழு அலங்காரத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும், கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும் அப்படிங்கிற அந்த இதை நம்ம அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். உடலை உண்டாக்கி ஆளும் உயிர் அழிவதில்லை. ஏதேனும் ஒரு ஆகாரத்தில் அது இருந்து அதை உண்ட ஆணின் இரத்தத்திலும், பிறகு விந்திலும், பின் தந்தையின் கருவறையிலும், பின் தாயின் கற்பத்திலும், இப்போது நம் உடலிலும் இருக்கிறது. இந்த உடல் அழிந்தாலும் அந்த உயிர் அழிவதில்லை. அது முன்பும் இருந்தது, இனியும் இருக்கும். முன்பும் இருந்தது, இனியும் இருக்கும். அதன் தன்மையிலும் செயலிலும் மாற்றம் நிகழ்கிறதே அன்றி அந்த உயிர் அழிவதே இல்லை. அதுவே உயிராக, மனமாக, அறிவாக செயலாற்றுகிறது. உயிருக்கு உரு உண்டு. அந்த உரு அதிநுட்பமாக அணுவாக இருப்பதால் இந்த ஊனக்கண்ணால் காண முடிவதில்லை. குருபெருமான் காட்டித்தர ஞானக்கண் கொண்டு பார்க்க இயலும். உடலை கொண்டே ஆண் பெண் என்ற வேறுபாடு, சாகாத்தலை, வேகாக்கால், பூகா போகா புனல் என 3 பாகங்கள் உண்டு. இதனையே வேதங்கள் எண், விண், எழுத்து என்றும், அகரம், உகரம், சிகரம் என்றும், தானு, மால், அயன் என்றும், பிதா, சுதன், பரிசுத்தாவி என்றும், அலீஃப், லாம், மீம் என்றும், சத், சித், ஆனந்தம் என்றும், பதி, பசு, பாசம் என்றும், இன்னும் பல்வேறு பெயர்களால் பல்வேறு வேதங்களில் அழைக்கப் பெறுகின்றது. இதில் உகரமாகிய அறிவு 7 அணுக்களின் கோர்வையால் ஆனதாகும். இதனையே அமானிதம், அழியாநிதி, ஆதம்பாதம், நற்றாள், திருவடி, உகரம், எழுதா எழுத்து, பிள்ளையார் சுழி என்று மேலும் பல பெயர்களால் அழைக்கப் பெறுகிறது. இதன் உருவை பல ஆயிரம் மடங்கு பெரிதாக்கி பார்த்தால் தேளை போல் இருக்கும். அதனால் புத்தேளிர் உலகு என்றார்கள். 7 மணிகளின் கோர்வையாய் இருப்பதனால் 7 மணி கோர்வை என்றும் திருக்குறளில் புத்தேள் என கூறப்படுவது இதனையே. அதன் 7 மணிகளும் மனிதனுக்கு மாத்திரமே அமைந்த 7 சிறப்பான ஆற்றல்களாகும். அதுவே அமானிதம் ஆகிறது. அதையே நாம் பரமனிடத்தில் கடனாக சத்தியம் செய்து கொடுத்து இந்த மனிதேகம் எடுத்து வந்திருக்கின்றோம். அவை யாவை என்றால், அவை வித்தை, புருஷன், ராகம், மாயை, கலை, காலம், நியதி என்று அழைக்கப் பெறுகின்றன. இவற்றுள் வித்தை என்றால், வித்தை என்பதே வித்தை ஆயிற்று, வித்து என்பதே வித்தை ஆயிற்று. இந்த வித்திலிருந்தே மனித உடல் விளைகிறது. குருபெருமானின் அமுத ஆவியினால் இந்த நரவித்து தேவ வித்தாக, பிரம்ம வித்தாக மாற்றப் பெறுகிறது. எனவே ஒருவன் தேவனாக மாறுகிற போது அவனுடைய உயிராகிய வித்து அழியாத்தன்மை அடைகிறதே என்று உடலில் மாற்றம் இல்லை. வித்து அப்படிங்கிறதே வித்தை அப்படிங்கிறது வித்துல இருந்து வந்தது. இது குருபெருமானினுடைய ஆவியினால நரவித்து தேவ வித்தாகவும் பிரம்ம வித்தாகவும் மாற்றப் பெறுகிறது. எனவே ஒருவன் தேவனாக மாறும் போது அவனுடைய உயிராகிய வித்து அழியாத்தன்மை அடைகிறதே என்று உடலில் மாற்றம் ஏற்படுவது இல்லை. இரண்டாவது புருஷன். உடலில் உள்ள புலன்கள், அங்கங்கள் அனைத்தையும் ஆளும் கர்த்தாவாக இருப்பது புருஷன்.
உடலில் உள்ள அங்கங்கள் புலன்கள் அனைத்தையும் ஆளும் கர்த்தாவாக இருப்பது புருஷன் என்னும் அணுவாகும். ஒருவரின் வயதாகிய ஆயுள் இதனுள் அமைந்துள்ளது. அவரவர் மன மொழி செயலின் காரணமாக மூச்சுக்கு மூச்சு ஆயுள் சக்தியை இழக்க வேண்டியுள்ளது. இங்கனம் ஆயுள் அழியாது வளர்க்கும் வழியே மெய்வழி. மெய்வழினா இந்த இடத்துல எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு பாருங்க. உடலில் உள்ள புலன்கள் அங்கங்கள் அனைத்தையும் ஆளும் கர்த்தாவாக இருப்பது புருஷன் என்னும் அணு. ஒருவரின் வயதாகிய ஆயுள் இதனுள் அமைந்துள்ளது. அவரவர் மன மொழி செயலின் காரணமாக மூச்சுக்கு மூச்சு ஆயுள் சக்தியை இழக்க வேண்டியுள்ளது. அதாவது நம்முடைய ஆயுள் நம்முடைய மூச்சில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல சொல்ல வராங்க. ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம நம்முடைய சக்தியை இழக்கிறோம். அதனால அந்த மரணத்தை வெல்லும் வழி என்பது தான் மெய்வழி. ஆணவம் என்னும் அகந்தைக்கு காரணமாயிருப்பது புருஷன் என்னும் அணு. அகந்தைக்கு காரணமா இருக்கிறது புருஷன் என்கிற அந்த அணுதான் சொல்றாங்க. அந்த ஆண் அவம், ஆண் அவம் என்பது ஆணவம். அந்த ஆண் அவத்தை ஆண்தவம், ஆண்டவம், ஆண் தவம் ஆக மாற்ற மெய்க்குருபிரான் வேண்டும். அதாவது அழிந்து போகக்கூடிய, அதாவது ஒரே விஷயம், அதாவது அது அவம், அதை தவமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய ஆதிபிதா பரமபிதா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதை அழிந்து போகக்கூடிய இந்த வித்தை அழியாத அந்த ஒரு சொர்ணபதி சொர்க்கலோகத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த மாபெரும் பெருங்கருணை பேரருள். அது நமக்கு தெய்வம் அதை நினைச்சு பார்க்கணும்னா நம்ம அதுக்கு அதை நினைச்சு பார்க்கறதுக்கு அந்த வல்லமையை எடை போட முடியவே முடியாது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அடுத்ததாக ராகம், வித்தை புருஷன், மூன்றாவதாக ராகம்னு சொல்றாங்க. அது ராகம்ல என்னன்னாக்கா ஆசை, அன்பு, காமம், காதல், ஆவல், வெறுப்பு, பகை ஆகிய சகல குணங்களுக்கும் கர்த்தாவாக இருப்பது ராகம் என்னும் அணுவாகும். ராசச, தாமச, சாத்விகம் என்று 3 குணங்களுக்கும் காரணம் இதுவே. அதாவது சாத்விக குணம், தாமச குணம், அதாவது வீரிய குணம், அதாவது ராசகுணம் அப்படின்னு 3 குணம் சொல்லுவோம். இந்த 3 குணங்களுக்குமே காரணம் எதுவா இருக்குன்னா ராகம் தான் காரணமா இருக்குங்கிறாங்க. விருப்பு வெறுப்பற்ற நடுநிலையாக மாற்ற வேண்டும். இந்த மாறக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த அணுவை சத்குணமாக, நிர்குணமாக, விருப்பு வெறுப்பற்ற நடுநிலையாக மாற்ற வேண்டும். ருசிவெறி, பணவெறி, மதிப்பு வெறி ஆகியவளை மாற்றும் குருபிரானை சரணடைந்தால் அவர்கள் மீது ஆவல் மிகுமாயின் அழி ஆசைகள் அகன்றுவிடும். அவர்கள் மேல நமக்கு எந்த அளவுக்கு பற்றும் ஆசையும் அதிகமாவதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அழி ஆசைகள் அகன்றுவிடும் அப்படின்றாங்க. அடுத்ததாக மாயை. கல்லை கடவுளென நம்பச் செய்வது மாயை. உலகமே இன்னைக்கு மாயை தான், மாயையில தான் மாட்டிட்டு இருக்குது. கல்லை கடவுளென நம்பச் செய்வது மாயை. உலக காரியங்களை அவசியம் தேவை என கருதச் செய்வதும் அவற்றை இன்பமயமாக தோன்றச் செய்வதும் மாயை. பிறர் குற்றத்தை பெருங்குறையாக தோன்றச் செய்வதும் அவர்பால் வெறுப்பை உண்டாக்குவதும் மாயை. ஒருவர்பால் குறை இருப்பினும் அதை அலட்சியப்படுத்தி அன்பு கொள்ளச் செய்வதும் மாயை. முடியாத காரியத்தை முடியுமெனத் தோன்றச் செய்வதும் மாயை. ஒரு மெய்க்குரு பிரானின் தேவ ஆவியாகிய ஜோதியின் எல்லைக்குள் இருக்கும் போது மாத்திரமே மாயையிலிருந்து விலகி இருக்க முடியும். ஒரு மெய்க்குரு பிரானின் தேவ ஆவியாகிய அந்த ஜோதியின் எல்லைக்குள் இருக்கும் போது மாத்திரமே நாம் மாயையிலிருந்து விலகி இருக்க முடியும். அப்போது அசுத்த மாயைக்கு பதிலாக சுத்த மாயையின் செயல் இருக்கும். அவர்களிடத்துல நம்ம அந்த நம்முடைய எண்ணத்தை அவர்கள்பால் வைத்து அவர்களுடைய நினைவாக நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யும்போது அதே மாயை அசுத்த மாயையாக இருப்பது சுத்த மாயையாக மாறும். பாவ புண்ணியம், சுவர்க்கம், நரகம் உண்டன நம்பச் செய்வது சுத்த மாயை.
பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் இவையெல்லாம் உண்டு என்று நம்பச் செய்வது சுத்த மாயை. அசுத்த மாயை என்ன சொல்லுது? எல்லாத்தையும் உண்மைன்னு நம்ப வைக்குது. எல்லாம், அதாவது கல்லை கடவுள்னு சொல்ல வைக்குது, உலக காரியங்கள் அவசியம் தேவை என்ன சொல்ல வைக்குது, இந்த தேக இன்பத்தை மேல ஒரு நாட்டத்தை அதிகப்படுத்துது. இதெல்லாம் செய்வது அசுத்த மாயை. அதே சுத்த மாயை நம்முடைய ஜோதியின் எல்லைக்குள் இருக்கும்போது மாத்திரமே மாயையிலிருந்து விலக்கி இருக்க முடியும். அப்போது அசுத்த மாயைக்கு பதிலாக சுத்த மாயையின் செயல் இருக்கும். பாவ புண்ணியம், சொர்க்க நரகம் உண்டென நம்பச் செய்வது சுத்த மாயை. ஏன்னா இதை பற்றியெல்லாம் நம்ம எல்லையில நாம மட்டும்தான் இதை பத்தி யோசிக்கிறதும் பேசுறதும் செய்யறோம். ஏன்னா நம்ம சுத்த மாயையினுடைய பிடியில இருக்கிறோம். அடுத்ததாக கலை. ஆன்ம பலத்தை அழிக்கும் தீய ஆவி இதிலிருந்து உற்பவமாகிறது. ஆன்ம பலத்தை அழிக்கும் தீய ஆவி இதிலிருந்து உருவாகிறது, உற்பவமாகிறது. அதை மாற்றி அதிலிருந்து அமுதமாகிய தேவ ஆவி உண்டாகும்படி ஆக்கி கொண்டவர்களே செம்மலாகிய தெய்வம். அதாவது அந்த கலை அப்படிங்கிறது ஆன்ம பலத்தை அழிக்கக்கூடிய தீய ஆவி உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம். அதை மாற்றி அதிலிருந்து மேலே தேவ ஆவி உண்டாகும்படி ஆக்கி கொண்டவர்களே செம்மலாகிய தெய்வம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊனுறக்கமற்ற எங்கள் குலதெய்வம். அதை மாற்றி தேவாவி உண்டாகும்படி ஆக்கி கொண்டவர்களே செம்மலாகிய தெய்வம். ஆன்ம ஜோதியும் ஆன்ம ஞானமும் படிப்படியாக வளர்ந்து பூரணத்துவம் பெறும்போது ஒருவர் தெய்வமாகிறார்கள். உலகியல் அறிவு வளர்ச்சிக்கு காரணமாயிருப்பதும் கலையே. கலைஞானம் 64ற்கும் ஆதாரமாயிருப்பதும் கலை அணுவே. அந்த கலை அணுதான் அந்த கலைஞானங்கள் 64க்கும் கலைகள் ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அந்த ஆயக்கலைகள் 64க்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த கலைங்கிற அந்த அணுதான். அதாவது இந்த ஏழ்நிலை கம்பத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு அந்த அணு. கலைனாலே நம்ம நம்முடைய சுவாசம் அதுதான் முக்கியம் அதுல. அதாவது இடகலை பிங்கலைன்னு 2 கலை தான் நம்ம நம்ம அந்த நம்முடைய சுவாசத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். இடகலையும் பிங்கலையும் மாறி மாறி ஓடும். இது இந்த இடகலை பிங்கலை இல்லாமல் இன்னும் ஒண்ணு இருக்கு. அது நடுவுல மூச்சு, அதாவது நிக்கிறது, மூச்சு ஓடாமல் நிற்பது, அது தவம். அந்த தவமும் இருக்கும்போது இடகலை பிங்கலை 2மே ஓடாம அது மேலேயே சுழன்று கொண்டே இருக்கும். அது தெய்வம் அவர்களுடைய தவத்தினுடைய நேரத்துல அப்படிதான் அவங்க அந்த கலைகள் ஓடாது, அப்படியே நின்றுடும். அது பெரிய அந்த சயின்ஸ் தான் எல்லாத்துக்குமே. அந்த இதுதான் நம்முடைய சுவாசத்தை வச்சுதான் நம்முடைய ஆயுள், நம்ம சுவாசத்தை வச்சுதான் நம்முடைய நினைவு. நம்ம நினைவு கட்டுப்படுறதுக்கும் சுவாசம் தான் முக்கிய காரணம். அதனாலதான் தெய்வம் தெய்வ எல்லையில ஆலயத்துல நம்முடைய வணக்க நேரத்துல நம்முடைய சுவாசம் நம்முடைய இதுக்கு கட்டுப்பட்டு அது இத்தனை அங்கலத்துக்கு மேல ஓடாது அப்படின்னு தெய்வம் பல தடவை உத்தரவாயிருக்குது. அதை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் அந்த விஷயத்த. அதாவது அவர்களுடைய அருகாமையில் இருக்கும்போது நமக்கே மூச்சு ஓடாது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மேக்னெட். அந்த மேக்னெட் பக்கத்துல போயிட்டாக்கா இரும்பு தூள் பூரா அப்படியே நிக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அது ஒரு அந்த பெரிய காந்தம். அதுகிட்ட நம்ம எல்லாம் இரும்பு தூள் மாதிரி அங்கங்க அப்படியே நம்மளும் அந்த இதை அனுபவிச்சோம். நாங்களும் அனுபவிச்சோம், நீங்களும் அனுபவிக்கலாம். அதுக்கு அடுத்ததான கலை அடுத்ததானது காலம். கலைக்கு அடுத்தது காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் அனுபவித்த அறிந்த அனைத்தும் காலம் என்னும் மனைவிற்குள் பதியப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிற முக்காலமும் காலம் என்னும் மனைவிற்குள் பதியப்படுகிறது. அதை மீண்டும் தேவையான பொழுது தேவையானதை நினைவுக்கு கொண்டு வருவது காலம். தற்கால விஞ்ஞானத்தில் ஒலியையும் காட்சியையும் பதிவு செய்து வெளியாக்கும் சாதனங்கள் உண்டு. ஆனால் ருசியை, மனத்தை, உணர்வை, நினைவை பதிவு செய்ய கருவிகள் இல்லை. ஆனால் நூற்றாண்டு வாழ்ந்தாலும் கணந்தோறும் புலன்கொண்டு அனுபவித்த, அறிந்த,
நினைத்த அவ்வளவும் காலம் என்னும் ஒரு அணுவுக்குள் பதியப் பெறுகிறது. யமதர்மனிடம் சித்ராபுத்திரன் என்னும் 2 பதிவாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரின் பாவ புண்ணியங்களை தங்கள் ஏட்டில் பதிந்து வைத்திருப்பதாகவும் தீர்ப்பு நாளில் அவை படிக்கப் பெறும் என்பதாகவும் கதை கூறுவதின் காரணம் இதை வைத்தே. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் இப்ப நம்ம பதிய வைக்கிறது. அதுல இருந்து எடுத்து அதை திரும்ப நம்ம செய்தனுடைய பலன்கள் எல்லாவற்றையுமே, அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, தெய்வம் ஒளியையும் நம்ம இப்ப பதிவு பண்ணி திரும்ப பார்க்கிறோம். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, ருசியையும் மனத்தையும் உணர்வையும் நினைவையும் பதிவு செய்ய கருவிகள் இல்லை, ஆனால் அது அவர்களிடத்துல இருக்குங்கிறாங்க. அதுதான் அந்த கணக்குல வருது. அந்த கணக்கின்படிதான் உனக்கு தீர்ப்பு நாளில் உனக்கு எல்லாம் வழங்க பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே, அதாவது சொர்க்க நரகம், அதாவது உங்களுக்கு இது இவ்வளவு நாள், அது அவ்வளவு நாள் அப்படிங்கிற கணக்கு அவர்களுடைய பதிவின்படி அந்த பதிவு இருக்கு. அந்த பதிவு என்றைக்கும் அழியறது இல்லை. அது அந்த பதிவு பதிய பெறுகிறது. முக்காலத்தையும் ஒரே காட்சியாக காண்பது தீர்க்க தரிசனம். நம்ம தீர்க்க தரிசனங்களை பூரா நம்ம படிக்கிறோம். இது எப்ப சொன்னது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த இடத்துல இப்படி இந்த உடையோடு இந்த லட்சணத்தோடு இன்னதை பேசுவாங்க, அவர்களை சுற்றி இப்படிலாம் இருக்கும், அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு தெய்வத்தை பத்தி தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றாங்கன்னா, அது அப்ப அந்த வரப்போற காலத்தை அவர்கள் அந்த பார்த்ததுனாலதான். முக்காலத்தையும் ஒரே காட்சியாக காண்பது தீர்க்க தரிசனம். அத்தகைய வல்லபம் பெற்றவர்களே தீர்க்கதரிசிகள். அவர்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நிகழ்ந்த அல்லது நிகழ இருக்கும் எதையும் கண்டு கூற வல்லவர்கள். நம்முடைய ஆண்டவர்கள் காலத்தில் நிகழும் அனைத்தையும் முன்வந்த செம்மல்கள் கண்டு தங்கள் வேதங்களில் எழுதி வைத்துள்ளார்கள். மறைந்திருந்த தேவாரம், திவ்ய பிரபந்தங்களை வெளிக்கொண்டு வந்த வல்லபம் இந்த தீர்க்க தரிசனமே. அதாவது இந்த கிரந்தங்கள், வேதங்களை எல்லாருமே வெளியில கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தது தீர்க்க தரிசனங்கள் தான். ஒருவரின் ஜீவன் அவ்வப்போது நிகழும் அனுபவத்திற்கேற்ப வெவ்வேறு உருவெடுக்கும்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த உரு மறைந்து இன்று வேறு உருவில் தோன்றும். இதனையே திருவள்ளுவர் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நம்ம அதுக்கு இங்க நம்ம என்ன இது சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, மறைஞ்சிருவான் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நெருநல் உளரொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நரனாய் பிறந்தோம், தெய்வத்தை நாடும் பொழுது மனிதனாக மாறினோம், தெய்வம் நம்மை ஆட்கொண்ட பிறகு நம்மளை தேவனாக மாற்றுகிறார்கள். அப்ப முதல் நாள் இருந்தவன் நேத்து இல்லை, நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அவன் செத்துதான் இவன் பிறக்கிறான். அதாவது நரனாக இருந்த நாம் செத்து பிறப்பதுதான் அந்த தேவ பிறப்பு. அது அவர்களுடைய அந்த பேரருட் பெருங்கருணையினால் அது நமக்கு கிடைக்க பெற்றது. அந்த பெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றது அதை வச்சுதான். ஒருவன் என்பதை ஒருவனின் உயிரின் உரு என்பதாக கொள்ள வேண்டும். ஒருவன் என்பதை ஒருவனின் உயிரின் உரு என்பதாக கொள்ள வேண்டும். இன்றில்லை என்றால் பழைய உரு மறைந்து புதிய உரு உண்டாகிறது என்பதே பொருள். நேற்று இருந்தவன் இறந்து இன்று இல்லாமல் ஆகிவிடுகிறான் என்பதாக பொருள் கூறுவது தவறு. மெய்மத வளர்ச்சியை பற்றி தெய்வம் அவர்கள் நாழியோர் மேனி கடிகையோர் வண்ணம் நலம் வளர்ச்சாலை என்பதாக அருளியுள்ளார்கள். நாழியோர் வண்ணம், கடிகையோர் நாழி, நலம் வளர்ச்சாலை என்பதாக அருளியுள்ளார்கள் நம்முடைய மெய்வழி வளர்ச்சியை பற்றி. எனவே ஒருவரின் உயிர் உருவம் காலத்தால் மாறி மாறி வளர்கிறது அல்லது அழிகிறது. அதை அழியாமல் வளரும்படி ஆக்கிக் கொள்ளவே நாம் தெய்வம் அவர்களை அண்டி மெய்வழியை அனுசரிக்க வேண்டும். அதாவது மெய்வழியை நாம் எதற்காக அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த காலம்ங்கிற இதுல வச்சு நமக்கு
நிறைய இடங்கள்ல அதை சொல்றாங்க. தெய்வம் நிறைய வேதங்கள்லயும் நம்மளுடைய இதுல இருக்கு. அடுத்ததா நியதி. சூரியனையும் கிரகங்களையும் அண்டத்தில் கதி தவறாமலும் காலம் தவறாமலும் இயங்கச் செய்வது நியதி அல்லது நீதி என்னும் ஆற்றலாகும். அதாவது நியதி என்றாலும் நீதி என்றாலும் ஒண்ணுதான். அதாவது இந்த சர்வ லோகங்களையும் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டங்களையும் அணுவையும் மக்களையும் ஜீவராசிகளையும் ஒவ்வொன்றையும் அதனுடைய கதி தவறாமல் ஒரு அணு அளவேனும் அதனுடைய இதிலிருந்து நகராமல் தவறாமல் காலம் தவறாமல் அதை இயங்கச் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது இல்ல, அது இவ்வுடலில் உள்ள இருதயம், ஈரல், சுவாசப்பை, சிறுநீரகம், சுரப்பிகள், புலன்கள், கைகால்கள் முதலிய அகப்புறக்கருவிகளையும் புறக்கருவிகளையும் மற்றும் அகப்புறக்கருவிகளையும் கதி தவறாமலும் காலம் தவறாமலும் இயங்கச் செய்வது நியதி என்னும் அணுவின் ஆற்றலாகும். அந்த நியதிங்கிற நிதி, அதாவது நீதிங்கிற அந்த அணுதான் இது எல்லாத்தையும், அதாவது நம்முடைய உடல், இந்த அண்டம், இந்த பிண்டம், இதுல இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த கதி தவறாமல் இயக்கி கொண்டிருக்கக்கூடியது தான் அந்த நீதி. காயம்பட்டால் இரத்தம் கசிகிறது, மாற்றமான செயலால் நோய் வருகிறது, சரியான மருத்துவத்தால் குணமாகிறது. இது போன்ற அனைத்தும் நியதியின் ஆற்றலால் நிகழ்பவைகளே ஆகும். உடல் தகுதி இழந்தபோது உயிரை பிரித்து அழகையாக்கும் பாவத்தின் செயலும் நியதியே. அதுவும் நீதிதான். அதாவது இந்த உடலில் இருந்து உயிரை பிரித்து நம்ம அந்த அழகையாக்கக்கூடிய செயலும் அந்த நீதி தான் செய்யுது. ஏன்னா நம்முடைய செயலுக்கான பலனாக அந்த நியதி அந்த இடத்துல பிரிச்சு அழகையாக்கிறது. அதுவும் நியதியே. அவ்வாறு ஆகாமல் உயிருடம்பினுள் உயிர் அடங்கச் செய்யும் புண்ணியத்தின் செயலும் நியதியே. அப்படி புறம்பாக ஆகாமல் அகமியத்தில் நம்மை அழைத்து சென்று அவர்களிடத்தில் அருட்கொண்டு நம்மை அந்த இதில் பெரும் பதவிக்கு ஏற்றி வைக்கக்கூடிய செயலும் நியதியே. பிணி, மூப்பு, மரணம், துக்கம் ஆகியவைக்கு காரணமாயிருக்கும் நியதியை நாம் பாதகமாக்கி கொள்ளாமல் சாதகமாக்கி கொள்ளவே ஆன்ம ஞானம் வேண்டும். ஞானம் எதுக்கு வேணும்னா, இந்த நியதியினுடைய செயலை பாதகமாக போக விடாமல் நமக்கு பாதகமாக ஆக்கி கொள்வதற்காகத்தான் அந்த நியதி இருக்குது. மேற்சொன்ன 7 அணுக்களும் வெவ்வேறு ஆற்றல் உள்ளவைகளாக இருந்தாலும் ஒரே நூலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் ஒன்று இதனை அதனால இந்த 7 அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த அமானிதங்களுடைய ஒரு தனித்தனியா ஒண்ணு சிம்பிளா அதை பத்தி சிம்பிளா பேசியிருக்கிறோம். அது பேசணும்னா அதுக்கு அளவே கிடையாது, நிறைய பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு சீவேசர் தன்னடி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அதாவது 5 அறிவு எல்லா மிருகங்கள் வரைக்கும் இருக்கு, 6வது அறிவு உனக்காக தரப்பெற்று இருக்குது. அந்த 6வது அறிவு என்ன அப்படின்னு நம்ம தெய்வம் விளக்கமா அழகா சொல்றாங்க திருமஞான குரல்ல 241வது பக்கத்துல. ஒரு சீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகாரே ரூபகரே ஆசான். அறிவாகார ரூபகரே ஆசான். இந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரே ஆசான். அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமியத்தில் ஒரு உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனக்குளிகை என்று சொல்லப்பெறுகிறது. கவனக்குளிகை
அதாவது அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமியத்தில் ஒரு உருண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனக்குளிகை என்று சொல்லப் பெறுகிறது. அறிவில்லாதவனே ஏழை, அறிவை அறிந்தவனே சீமான், அவனே சிவராஜன். அறிவை அறிந்தவனே சிவராஜன். மறதியற்றதற்கு பெயர் நினைவு. மறதி அற்றதற்கு பெயர் தான் நினைவு. அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். மறதியற்றதற்கு பெயர் நினைவு. அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். தாவுகின்ற செயலுடையது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனதிற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காணச் செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாகும். அதாவது மனம் ஒரு பேய். அது ஒரு குரங்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அது பேய். அந்த மனம்ங்கிற அந்த பேய நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே முத்து தோன்றுவது போல் மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. மனம் கொட்டாப்புளி மாதிரி பருத்து இருக்குது. அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வாள் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மெலிந்து போய் அறிவு தொங்கிக்கிட்டு இருக்குது. இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அதாவது நாம தெய்வத்தை சந்திக்கிற வரைக்கும் மனம் அறிவு ரெண்டும் ஒன்னாதான் இருந்திருக்கு. அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. இப்ப நம்ம ஆசான் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப இது நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் அதுதான். நம்ம இப்ப என்ன செய்யறோம், நம்முடைய ஆசானுடைய வேதங்களை திரும்ப 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 நம்ம படிக்கும் பொழுது அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம். மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம். ஆலய வழிபாடு முதலியன எடுத்து வைக்க பெற்றது அதற்கே. மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும். செவி அறிவு வளர ஜீவ அறிவு வளரும். ஜீவ அறிவு வளர வளர மெய்யறிவு பயன் குழுக்க பெறும். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான். வாய்க்கு உணவு அருந்துபவன் பாபத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது. யோகத்தை பெருக்கி சீவேசனாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது. இதுல மூக்கறிவுன்னு ஒண்ணு சொல்றாங்க. செவி அறிவு நமக்கு தெரியும், மூக்கறிவு என்னது? அதாவது நம்முடைய சுவாசத்தை நம்முடைய கட்டுக்குள், அவர்களுடைய கட்டுக்குள் நாம் அதை வெளியில புசு புசுன்னு ஓடாம நம்முடைய சுவாசம் உள்ளடங்க பெறுவதுதான் மூக்கு அறிவு. அதுக்கான அறிவு அது. அதற்காகத்தான் பலவிதப்பட்ட வாசனை திரவியங்களையும் நம்முடைய மேல் இரக்கம் பற்று பல மலர்களையும் வாசனைகளையும் இறைவன் படைத்திருக்கிறான். அந்த மூக்கு அறிவு. ஏன்னா அந்த சுவாசம் வெளியில ஓடாம உள்ள போய் நிலைக்கும் போதுதான் நம்முடைய மனம் ஓடுவது குறையுங்கிறாங்க. சுவாசம் தான் மனசை கட்டுப்படுத்தும். சுவாசம் கட்டுப்படும் போது மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்படும் போது நாம் தெய்வத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடங்குவதற்கு அது வசதியாக இருக்கும். ஜீவாடி உண்ணதற்கே நறுமல மணர் படைத்தான். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான். வாய்க்கு உணவு அருந்துபவன் பாபத்தில் துக்கத்தில் ஆழ்வான். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு,
செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த தூலம் வாழ்வதற்காக சிறிது வயிற்றுக்கு கொடுக்கணுங்கிறார். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது, யோகத்தை பெருக்கி சீவேசனாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது, செம்மை நல நேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதே வகது. உன் செவி வாயிலாக அத்தேவ ஆசிரியர் உனக்கு ஒலி வீட்டமுதை ஊட்டுகின்றார். சிபத்துக்கள் வித்யா தத்துவங்கள் 7 பிரயோஜனமான அளவில் 7 ஒலி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தலத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அவர்கள் நமக்கு கொடுக்கறது அந்த அருளமுத வர்ஷிப்பு இருக்கே, அது அவர்களுடைய சப்தமாகிய உயிர், அவர்களுடைய உயிர்னு சொல்றாங்க. அதை அப்ப நம்ம எப்படி அதை பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம வாங்கணும், அதை எப்படி நாம அருந்தணும், அந்த அந்த ஒரு அந்த மகா வல்லப அந்த மகா பரிசுத்த அதை யாருக்கும் கிடைக்காத அந்த அருளமுதம், அது அவர்களுடைய உயிர் ஆகாரம், அவர்களுடைய உயிருங்கிறாங்க. அவர்களுடைய அந்த தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தம் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாவிட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது செவி உணவு. அதாவது நம் ஜீவன்ல இருக்கிற எல்லா மாசுக்களையும் அழிப்பதுக்கு செவி உணவு தான் மெயின். ஏன்னா அதுதான் தான் அதுக்கு பேரு அருளமுதம். அது அந்த அருளமுதத்தில் இந்த ஒலி மலையின் பாதம். அதாவது அந்த அருளமுதம் தான் பாதத்தையே நமக்கு ஆதம் பாதமாக காட்டுது. இல்லைன்னாக்கா அது நபுசுகளாக இருக்கக்கூடியது சிவத்துக்களாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை எதுக்கு இருக்குன்னாக்கா, நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அருளமுத வர்ஷிப்பை நம் காதுல மடுக்க 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 அந்த அபத்தமாக இருக்கக்கூடிய சிவத்தாக மாறுது. சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வம் அருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும். நம்ம ஜீவனை கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும். நம்ம பிறப்புல அந்த மாசு அது ஒழியணும்னா நீங்க அந்த அருளமுதத்தை உண்ண வேண்டும். அவ்வளவுதான். மனிதத்தில் உள்ள ஜீவ வித்து நாதகுல வித்து. அது ஒரு நாதரையே விரும்பும். அதன் வர்ணம் காவி. ஆதியிலே உன் தந்தையின் சுக்லாம்பர நாட்டில் அது ஒரு தூசி அளவாய் இருந்தது. அது தன்னுடைய அந்த மூலவள நாடு விட்டு புறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து தாய்க்கருவறையில் புகுந்தது. பிறகு தினம் தினம் வளர்ந்து உருவெடுத்து வெளிவந்து இன்று இவ்வளவு சக்தியோடு விளங்குகிறது. பரிசீலனை கெட்டுவதே வித்ததாகும். பரிச்சிக்க ஒண்ணாததொரு மூலமுண்டு. பரிசீலனை கெட்டாதோர் மூலத்திற்கு பாரினில் வித்தில்லா வித்தென்றாதுவாகும். குறியாயு வித்தினிட விவரமெல்லாம் கூறிடுவோம் மகந்துலங்க அதற்கப்பாலும். தரிசனையாய் அதில் முளைத்து விருச்சமான தெய்வீக விளக்கமெல்லாம் செப்புவோமே. நம்ம திரும்ப சொல்லலாம். அந்த சாலை மாமணி சேகர யோகர்கள் நம்மளதான் சொல்றாங்க. நம்மளெல்லாம் மணி, நம்ம மணி, நம்ம என்ன சேகர யோகர்கள் நம்ம. ஏன்னா நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைக்க பெற்றதுனால நாமெல்லாம் யோகர்கள். அவர்களை தான் நம்ம தான் தேவரனே அந்த மறை எல்லா மறையும் சாற்றுது நம்ம இல்லையா? புத்தபிதா பெருமான் தீர்க்கதரிசனத்துல என்ன சொல்றாங்க? நம்ம என்ன சொல்றாங்க?
காமளி தேக இன்பங்களை நுகர்கிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகள் இருக்கிறாங்க. அதேதான் நம்ம தெய்வம் இந்த இடத்துல சொல்றாங்க நமக்கு. சாலை மாமணி சேகர யோகர்கள். அங்க இருந்து நம்ம அவர்களுடைய அந்த திருவாய்மொழி, அவர்களுடைய அருள்முதை வர்ஷிப்பை அருந்தி அந்த யோகம் நமக்கு கிடைத்ததுனால தேவரென எல்லா முறையும் நம்ம கொண்டாடுது. இன்னும் ஆவரெல்லாம் என்று ஏற்றவும், இன்னும் வர்றவங்க யார் வேணாலும் வாங்க எல்லாம் ஏறிக்கலான்றாங்க. வினை கொடிய மிடிமையிட கொடுமை கவலை இருள் மடியும் உதயமதி. அந்த கொடுமையான இடுமை இது என்னன்னா மரண பயம்தான். கொடிய மிடிமை இடர் கெடுமை கவலை இருள். அந்த இருள் கவலை எதனால வரக்கூடியதுன்னாக்கா யமனுடைய அச்சம். அதுல இருந்து நம்ம அது மடிந்து போகுது. எங்க உதய சாலை நிலத்துல மடியும் உதயமதில் விடியும் சாலை நிலம். விடியும் சாலை நிலம் தான். அதான் சாலை மாமணி சேகர யோகர்கள். திரும்பவும் அதான் மறுபடியும் கொண்டாந்து வைக்கிறாங்க. விடியும் சொல்லிட்டு சாலை நிலம் சொல்லிட்டு சாலை மாமணி சேகர யோகர்கள்ங்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்புறம் எப்படிப்பட்டவர்கள்னு நீங்க எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு பெருமையா, எவ்வளவு இது அடையணும், சந்தோஷம் அடையணும். அதற்கு அதுக்கு அருகதையானவர்களா அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அவர்களை அண்டி இருக்கிறவர்கள், நமக்கு அதை அவர்கள் இலவசமாக அருளி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம கையேந்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுதான் நம்ம செய்யணும். ஏன்னா அது அதற்கு நாம் பாத்திரர்களாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். வேற ஒண்ணும் நம்ம செய்ய போறது இல்லை. நாம அவங்களுக்கு அந்த இதுக்கு பாத்திரமா இருக்க வேண்டியதுதான். அதாவது கடல் வெள்ளம் போல அந்த முத்துக்களை அவங்க உள்ளத்துல இருக்கு. தெய்வம் பதிப்பிச்சிருக்காங்க. ஏன்னா பாடலே அவங்க பாடல் எடுத்த பாடலே நம்மளுக்கு தெரியுது. அரியானை அறிய வைத்து, இந்த அரியானை அறிய வைத்த பாடல் பாடக்கூடிய தகுதி உடையவர்கள் அனந்தர்கள் தான். ஏன்னா அதைத்தான் தெய்வம் அவங்களுக்கு பதிப்பிச்சிருக்கு. அரியானை அறிய வைத்து தெரியானது திரையிலே தேசிகின்ற திரையிலை தீத்தெறிகின்ற தேசிகின்ற அவங்களுடைய திரை இருளை போக்கியிருக்காங்க அப்படின்றதான் மாமா அன்னைக்கு கார்த்திகை முத்தி பேர் திருவாரில எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயத்த அப்படியே அடிக்கடிக்கிட்டே போறாங்க. நம்ம சொன்னோம்னா இன்னொரு முக்கிய பேர் ஆயிரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மாமா கொடுத்துருக்காங்க. அந்த கார்த்திகை அப்படின்றதுக்கு ஒரு அருமையான விளக்கம் நமக்கு இன்னைக்கு மாமாவுடைய வார்த்தையில இருந்து, அவங்க சொன்னதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம். 2 விதமான தீ இருக்கு. நம்மளுக்கு தெரிகிற தீ எல்லாம் சுட்டு பொசிக்கிறோம். அதை அது உருவ மாற்றி அப்படிதான் கேட்டுருக்கோம். ஆனா இன்னொரு தீ இருக்கு, அது நம்மளுடைய காக்கக்கூடிய தீ. அது காக்கும் தீ கார்த்திகை அப்படின்னு அவங்களை அறியாம நமக்கு விளக்கம் தர்றாங்க. காக்கக்கூடிய தீ காக்கும் தீ. அப்ப கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல இருந்து நமக்கு என்னென்னலாம் தரும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்றாங்க. எப்படின்னா அவங்க பேராத பாவம் கேட்டு ஓடிடும் போது அப்படியே நமக்கு தருவனையா மாற்றுறாங்க. அது பாவம் போயிடும், வினை போயிடும், குவாடம் எல்லாம் போயிடும், மாறாத சத்திய நித்திய வாழ்வு அப்படின்றதுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்த நமக்கு தனி சீதனமாக கொடுத்ததை அப்படியே ஒண்ணு விளக்குனாங்க. அது நமக்கு இப்ப டைம் சரியா திருப்பி நம்ம போட்டு கேட்டுக்கலாம். காலம், நியதி, கலை, வித்தை, புருஷன், ராகம், அந்த மாயை அப்படின்றதையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா விளக்கிட்டு வராங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லல. நம்முடைய நூல்கள் இருக்கிறத அப்படியே அதுக்கு அருமையா கோர்த்திருக்காங்க. அந்த கோர்த்த விதம் தான் அருமைங்க. நமக்கு தெரியாத மாமா பேசல, நம்மளுக்கு புரியாத மாமா சொல்லல. ஆனா நமக்கு ஏற்கனவே இருக்கிற நூல்கள், நம்ம எமோட கூட இருக்கிற நூல்கள்ல இதுக்கும் அப்படியே இருக்கு. அதை வரிசையா அப்படியே கொடுத்துட்டு வர்றாங்க. மனம்னா என்னது, அது மனம் எப்ப மாறி ஆசை இருக்கும் போதுல அதை எப்படி அருவா மாத்தணும், மனம் மாறி. அதாவது கூடாதுக்குள்ள முதல் வாக்கியத்துல மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க வைப்பன வேண்டிய அந்த மெய்க்கேலி எடுத்துட்டு உள்ள வர்றாங்க. அப்படியே அதுக்கு மாயைன்னு ஒண்ணு சொல்றாங்க. மாயை இன்னைக்குதான் அந்த வாக்கியத்தை புதுசா அது நம்ம உள்ளதான் இருக்கு. அதை எடுத்து சொல்லும் போதுதான் புரியுது. அதாவது தேவ ஆவியின் சோதிக்குள் இருக்கும் போது மாயை நம்மளை வெல்லாது. தேவ ஆவியின் ஜோதிக்குள் அன்னைக்கு சொன்னாங்க. கலையில இடகலை பெண்களை கேள்விப்பட்டிருக்கோம். மாமா இன்னொரு கலை சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து அப்புறம் இந்த மூச்சு எப்படி உள்ளடங்குதையும் நமக்கு எடுத்து காட்டினாங்க. அதாவது தெய்வ வாக்கியங்களை நாம் பாடும் போதும் கேட்கும் போதும்
அந்த மூச்சு உள்ளடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நேரம் போதும், தெய்வ சந்நிதியில் அருகாமையில் இருக்கும் போதும், தெய்வ சந்தை அதிகாம இருக்கும் போதுதான் எப்படி இருக்குன்னு மாமா சொல்லியிருக்காங்க. தெய்வ நினைவோட மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு தெய்வ பாடல்களை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தோம்னா நம்முடைய மூச்சு அடங்கும். நம்ம என்ன மனம் நம்ம என்ன செய்யணும், நம்மளே அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மனிதனாக எப்படி மாற்றுறாங்க அப்படின்றதையும் மாமா அதை சொன்னாங்க. நரன், மனிதன், தேவன், மறைவிடா தேவர் அப்படின்றதையும் அந்த இது எப்படி மாத்துறாங்க அப்படின்னு தெய்வ வாக்கியம் உள்ள போகும்போது தேடும் போது மனிதன் தெய்வ தேடும் போது மனிதனாகிறோம். அவங்க அன்புக்கு பார்க்கும்போது தேவராக்குறாங்க. அப்புறம் மறைவிடா தேவராக்குறாங்கன்றதையும் அவங்களுடைய இதை சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள்ல நமக்கு பிரயோஜனம் தெரிவது அந்த 3 மணி நேரத்துல 3 நிமிஷம் தான் அப்படின்றதையும் எடுத்து காட்டினாங்க. அந்த 4 to 6 அது முன்னையோ அது பின்னையோ அது கடைசியோ அந்த நேரத்தை எப்பனாலும் வரும் அப்படின்றதையும் அதற்காக தான் நமக்கு பஞ்ச நிகழ்ச்சி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது. ஆனா அந்த பஞ்ச நிகழ்ச்சி உண்மையிலேயே படிச்சு பார்த்தோம்னா நம்முடைய மூச்சு தன்னால உள்ளடங்கும். அது சொன்னா மாமா அந்த 12 மணி 4 வணக்கம் பண்றோம். இரவு வணக்கம், பெரிய வணக்கம். பெரிய வணக்கத்துல முக்கியமா எல்லாரும் 12 மணிக்கு தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து மாமா சொன்னாங்க 12 to 2 2 to 4 தான் மிக முக்கியமான வணக்கம். ஏன் அப்படின்னா அந்த 12 to 2 தான் ரொம்ப நம்மளுக்கு தூக்கம் நம்மளை சாய்த்துக் கொள்ளக்கூடிய நேரம். ஈஸியா 10 to 12 பாத்திரலாம். இந்த 12 to 2ம் இந்த 2 to 4 பாக்குறதுதான் மிக கஷ்டம். அதான் மாமா மன வலிமை வேணும். மன வலிமை வேணும். முக்கியமா சொன்ன மாதிரி மன வலிமை வேணும். யதார்த்தமா எல்லாரும் 10 to 12 வரைக்கும் தூங்காம இருந்துடலாம், ஒண்ணும் தெரியாது. ஆனா 12 2ம் அந்த 2 4ம் பாக்குறது 2 4 கூட 2 4ம் பாக்குறது 4 to 6 ஆமா 4 6 ஈஸி. 4 6 ஈஸி. அது ஏன்னா பாடல்ல ஓடிடும், பாடல் வணக்கத்துல போயிடும். இந்த 2 4ம் 12 to 2 பாக்குறது கஷ்டம் அப்படின்னு மாமா அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதையும் நம்ம பாக்கணும். இப்ப சாலையில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த தெரியுது. இது ஏன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு மாமா சொன்னாங்க. நம்முடைய மூச்சு உள்ளடங்குறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி மனம் சைத்தான் கலப்பதால் அந்த மாதிரி சொல்லப்பட்டு இதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு செவிச்சுவை பத்தி மாமா டாபிக்கே பேசி முடிச்சுட்டாங்க. நமக்கு செவிச்சுவை என்னென்ன பண்ணும் அப்படின்றதையும் அதாவது உள்ளம் சம்மதிக்க ஞான சைதன்ய வார்த்தைகளை நம் செவிக்குள் போகும்போது கேட்கும்போது அது ஒரு சுவையாக மாறுகிறது அப்படின்றாங்க. அந்த அறுசுவை காட்டிலும் 9 சுவை தான் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் மாமாவும் ஒரு குரல் எடுத்துக்காட்டு சொன்னாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்தான் குரல் இருக்கு. ஆனா நம்ம அதை அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். வயிற்றுக்கு உணவு இல்லாத போது செவிக்கு ஈயப்படும் அப்படின்னு நம்ம நிலைமையில அப்படித்தான் இருக்கிறோம். அது உண்மை சொல்றோம். அதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு மாமா தொகுத்து அந்த தனிச்சேதனமாக கொடுக்கப்பட்ட அறிவு எந்தெந்த வழியில் நம்மளை காப்பாற்றுறது, நம்முடைய மனம் அறிவாக மாறுறதுக்கு தெய்வம் இணக்கமா இருந்தா போதும் அப்படின்றத மாமா தெளிவா சொன்னாங்க. அந்த பூனைக்குட்டி போல இருந்தா போதும் ஞானம் அடையிறதுக்கு. தன்னறிவுல சாய வேண்டாம், அவங்களுடைய அறிவுல சாய்ந்துக்கிட்டு நாம அந்த தீயை காக்கும் தீ கைகொண்டருடைய திருப்பதத்தை கைப்பற்றுவோம் என்று கூறி இவ்வளவு